மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே நம் ஜனத்தாரின் மத்தியா. தேவன் தாபரிக்கும் தலமே நம் ஜனத்தாரின் மத்தியா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. என்றும் துதியுடனே அதின் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீக்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனை நேசிக்கிறார். சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உமை. சீர்மிகுந்திடுமே சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உமை. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு நாம் ஒவ்வொருவருக்காகவும் இந்த உலகத்தில் சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து ஆண்டவராய் இயேசு இன்னைக்கும் ஜீவிக்கிறார். இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராய் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளவில்லையானால் ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய நல்வாழ்வுக்கென்று அவரை ஆண்டவராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராய் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு பெரிய செழிப்பான வாழ்க்கையை வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட அழைப்புக்கு நேராக நாம் செல்ல வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். ஆனால் அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பலவிதமான தோல்விகளும் பிரச்சனைகளும் அப்படிப்பட்ட ஒரு சில நெருக்கடிகளோடு வாழ்வதற்கு முக்கிய காரணம்
விசுவாசம்தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலனளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 சொல்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவதற்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம எல்லாருமே ஒரு விசுவாசிகள். ஒன்று ஆண்டவராக இயேசுவை விசுவாசிக்கிறோம், ரெண்டாவது அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். விசுவாசி எப்படி ஒரு மீன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் அது நல்லா இருக்குது, ஆனால் அந்த மீனை மேலே தரையில் தூக்கி போட்டிங்கன்னா துடிக்குது. அது மாதிரி தான் ஒரு விசுவாசி விசுவாசத்தில் வாழும்போது தான் உன்னால் எல்லா காரியங்களையும் வெற்றியாய் செய்ய முடியும். விசுவாசத்தில் வராத யாதொன்றும் பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. எதுக்குனாலுமே விசுவாசிக்கணும். அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ எல்லாத்தையுமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் தரிசித்து நடவாமல் என்ன செய்யுங்க, விசுவாசித்து நடங்கன்றார். இப்போ எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில் நடக்கணுமே தவிர எதையுமே வம்சத்தின் அடிப்படையிலையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியங்களை நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, முயற்சிக்கக்கூடாது. ஆனால் அநேகர் ஏன் வந்து அப்படி அந்த விசுவாசத்தில் செயல்பட முடியலைன்றதுக்கு காரணம் என்னென்னா, அவர்கள் தேவ அன்பிலே இன்னும் ஆழமாக வேறுவிடவில்லை அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஆனால் பாருங்கள், 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறார், நம்பிக்கை விசுவாசம் அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று சொல்கிறார். அப்போ நம்பிக்கையினாலும் விசுவாசனாலும் செயல்பட வேணுமானால் கண்டிப்பாக அன்பு இல்லாமல் என்ன செயல்படாது. ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணியிருக்கு. அப்போ அந்த அன்பை பற்றி, தேவ அன்பை, குறிப்பாக மனுஷ அன்பை பற்றி நான் சொல்லலை. மனுஷ அன்பில் வந்து கிரேக்க மொழியில் 3 விதமான காரியங்களை சொல்கிறோம். பார்த்தோம் நம்ம. ஈராஸ், கணவன் மனைவி மத்தியில் ஏற்படுகிற ஒரு அன்பு, சுயநலமான ஒரு அன்புன்னு கூட சொல்லலாம் நம்ம அதை. ரெண்டாவது ஸ்டோர்கே அல்லது ஸ்டோரேஜ் என்று சொல்கிறாங்க, பெற்றோர் மத்தியிலே காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்புமே அப்படி தான், சுயநலம்தான். அடுத்து பிழையோன்ற ஒரு அன்பு இருக்குது. அந்த அன்பு நண்பர்கள் மத்தியிலேயும் உறவினர்கள் மத்தியில் காண்பிக்கக்கூடிய ஒரு அன்பு. அந்த அன்புமே சுயநலம்தான். அதனால தான் யோவான் 3:16 சொல்லும்போது சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொன்ன அந்த அன்பு அகாப்பே அன்பு. அந்த அன்பிலே எந்த ஒரு சுயநலமும் கிடையாது. மற்ற எல்லா அன்பிலேயும் சுயநலம் இருக்கும். என்னை நேசிச்சேன்னா உன்னை நேசிப்பேன், எனக்கு கொடுத்தேன்னா நான் கொடுப்பேன், உனக்கு இதை நீ செஞ்சேன்னா நான் உனக்கு செய்வேன், எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஆனால் தேவனுடைய அன்பு, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளோ பெரிதென்று பாருங்கள். நம்ம எல்லோரும் பாவிகளாக இருந்தாங்கன்னா நமக்காக இயேசு நம்மெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னால் 2000 வருஷத்துக்கு முன்னாலே பிறந்து இந்த உலகத்தில் வந்து சிலுவையில் அடிக்கப்பட்ட ரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு எழுந்து நம்மளை அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்காருன்னா அவருடைய அன்பு தெய்வீகமான அன்பு. அந்த அன்பிலே எந்த ஒரு சுயநலத்தையும் நீங்கள் பார்க்கவே முடியாது, பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அன்பிலே நாம் பார்க்கும்போது இன்னும் சில விஷயங்களை கூட நம்ம எடுத்துக்கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரோமர் 13ஆம் அதிகாரம், அங்கே 8 to 10 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனை அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் நிறைவேற்றுகிறான். எப்படி என்றால், பச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சையாதிருப்பாயாக என்கிற இந்த கற்பனைகளும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவதில்லை பிறனிடத்திலே அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது என்று இங்கே வந்து அன்பை பற்றி சொல்கிறார். அப்போ அன்புன்றது ஒரு பெரிய கடனை போல ஒன்று. இன்றைக்கி எல்லா கடனையும் வந்து இந்த உலகத்தில் தீர்த்துருவோம். எந்த கடனை வாங்கினாலும் அந்த கடனை கொடுத்து தீர்க்காமல் விடுறதில்லை, எல்லாருமே கொடுக்க செய்கிறாங்க. சிலர் என்ன பண்ணிடுறாங்க, கடனை கூட மன்னிச்சும் கூட விட்டுறாங்க இல்லையா, மன்னிக்க கூட செய்கிறாங்க. நம்ம வேதத்தில் கூட பார்க்குறோம். ஆண்டவர் ஐஎஸ் அப்படியெல்லாம் பாருங்கள் வந்து மனுஷர்களை வந்து அவர் மன்னிக்கிறதையும் அதுக்கான சில கதைகளையும் சொல்கிறார். ஒருத்தர் கடன் பட்டவனை வந்து என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய முதலாளி மன்னித்து விட்டாரே போட்டிருக்காரு. அப்போ கடனை வாங்கிட்டு சிலர் கொடுக்காமல் போனால் கூட மன்னிக்கக்கூடிய நிலைமையில் கூட இருக்கிறாங்க மக்கள். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், ஆனால் மற்றொரு மத்தியிலே காண்பிக்கக்கூடிய இந்த சகோதர அன்பு இருக்கே, அது வந்து எப்படின்னா வாழ்நாள் முழுவதும் அந்த கடனை நாம் கொடுத்து தீர்க்க வேண்டும். சகோதர மத்தியில் அந்த அன்பை பாருங்கள் கொடுக்க வேண்டும். அப்படி அன்பு கூறும்போது நாம் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தொகையாக நிறைவேற்றுகிறோம். உன்னிடத்தில் அன்பு கூறலை பின்னிடத்துல அன்பு கூறுவாய் என்ற அந்த ஒரே ஒரு காரியத்தில் மற்ற எல்லாமே அடங்கியிருக்கின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, எப்படி என்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக,
இச்சியாதிருப்பாயின்னு சொல்கிற இப்படிப்பட்ட கற்பனையிலும் உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்கிற அந்த கற்பனையில் தொகையாய் அடங்கியிருக்கிறது அப்படின்றாரு. நீங்கள் உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்தில் அன்பு கூறுவாய்ன்ற அந்த ஒன்றை செஞ்சாவே மற்ற எல்லாமே அதுக்குள்ளே அடங்கியிருக்குன்னா என்ன அர்த்தம்னா, உண்மையாக அப்படி ஒரு ஆள் அன்பு கூர்ந்தா மற்றவங்களுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, மற்ற எந்த தவறான காரியத்தும் போக மாட்டாங்க. விபச்சாரமோ களவு செய்கிறதோ பொய் சொல்கிறதோ அல்லது பாருங்கள் பொய் சாட்சி சொல்கிறார், பொய் சாட்சி சொல்கிறதோ அல்லது பாருங்கள் கொலை செய்கிறதோ இச்சிக்கிறதோ இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் செய்ய மாட்டாங்கன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற அந்த ஒரே ஒரு வார்த்தை, அந்த ஒரே ஒரு காரியமே நம்மளை அப்படிப்பட்ட காரியத்துக்கு கொண்டு செல்லாது என்பதை பார்க்கிறோம். இப்போ அப்படி சொல்லும்போது ரோமர்கள் நிருபம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 11ஆம் அதிகாரம் வரைக்கும் தேவனுடைய அன்பை குறித்து மிக அருமையாக அங்கே தேவன் அவர் எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் ரட்சிப்பை நிறைவேற்றுகிறார், ரட்சிப்புனா என்ன, எப்படி ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், ஏன் மனுஷன் பாவம் செஞ்சான், இன்றைக்கி பாவியாக இருக்கிறவனுடைய மனுஷனுடைய நிலைமை என்ன, இன்றைக்கி என்ன, அந்த மனுஷனுடைய நிலையில் அவன் எப்படியெல்லாம் இன்றைக்கி பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி வாழ்கிறான், அது மட்டும் இல்லாமல் அந்த அப்படிப்பட்ட வாழக்கூடிய இந்த மனுஷனுக்காக இயேசு இந்த உலகத்தில் என்னெல்லாம் செஞ்சார். ஏன்னா ரோமர் 3:23 சொல்லுது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனார்கள்னு போட்டிருக்கு. இப்போ எல்லா மனுஷரும் பாவம் செஞ்சுருக்கிறாங்க, தேவ மகிமையற்று போயிட்டாங்க, அவங்கள மீண்டுமாக எப்படியெல்லாம் ரட்சிக்கணும், எப்படிலாம் அவங்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யணும்னு சொல்லி முதல் 11 அதிகாரங்களில் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார். அதை பார்க்குறோம். அவருடைய அன்பை பற்றியும் அவருடைய ரட்சிப்பை பற்றியும் அவருடைய விடுதலையை பற்றியெல்லாம் சொல்கிறார். அதுக்கு பிறகு அது மட்டும் இல்லாமல் அவருடைய அன்பை பற்றிலாம் எழுதுகிறார் இல்லையா. நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரத்தில் வரும்போது மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிற நம்பிக்கை வெட்கப்படுத்தான்னு சொல்கிறார். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பான், நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான், ஆனால் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்தாரே அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்போ என்னென்னா அவருடைய பாவிகளுக்கும் பாவத்துக்கும் என்னெல்லாம் செய்யப்பட்டிருக்கு, என்ன பரிகாரம் செய்யப்பட்டிருக்குலாம் முதல் 11ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார். அடுத்து நீங்கள் 12ஆம் அதிகாரத்திலேருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 5 அதிகாரங்கள் நீங்கள் இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் எப்படி அன்பாக நடந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கோம், நம்ம எப்படி இன்றைக்கி மற்ற சகோதர சகோதரத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ளணும் என்பதை பற்றி அடுத்து இருக்கக்கூடிய 5 அதிகாரங்களையும் பவுல் போதிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரியங்களை பார்க்கும்போது இங்கே நம்ம பார்த்தோம் 9ஆம் வசனத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரோமர் 13:9 வசனத்தில் எப்படியானால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பார்கள் என்கிற இந்த கற்பனையிலும் வேறு எந்த கற்பனையும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறல பிறனிடத்தில் நீ அன்பு கூறுவாயா என்கிற ஒரே வார்த்தையில் தொகையாய் அடங்கி இருக்கிறது. அன்பானது பிறனுக்கு பொல்லாங்கு செய்யாது, ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கிறது அப்படின்றார். அப்போ அன்பு என்னது, நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாக இருக்கலாம் சொல்கிறாரு. அப்போ நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும், 10 கற்பனைகளையும் ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயாக. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயான்னு சொன்ன இந்த வார்த்தையை சிலர் பிடிச்சிக்கிட்டு மனுஷன் மேலே மட்டும்தாங்க நான் அன்பு கூறுவேன், இந்த ஆண்டவே எனக்கு வேணாம், ஏன்னா இது உன்னிடத்தில் அன்பு கூறல பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாயன்றதை அதை பிடிச்சிக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது கிடையாது, ஆண்டவரை விட்டுறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் தேவனாய் கர்த்தர் இடத்துல உன் முழு இதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் அன்பு கூறுவதில் பிறனிடத்துலையும் அன்பு கூறுவாய். இதுதான் முழு வசனமே. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, பாதி வசனத்தை இவங்க எடுத்துக்கிட்டு பாதி வசனத்தை விட்டுறது இல்லையா. நிறைய அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதார கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, பொருளாதார கொள்கை. இந்த பொருளாதார கொள்கை இன்றைக்கி வந்த சில 100 வருஷத்துக்கு முன்னால் சில நாடுகளுக்கு வந்துச்சு. குறிப்பாக ஐரோப்பா கண்டத்தில் சில நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்த பொருளாதார கொள்கையை அவங்க கண்டுபிடிச்சாங்களாம். எப்படி கண்டுபிடிச்சாங்க, பைபிளில் இருந்தான். பைபிளில் இருந்து இந்த புராட்டஸ்டாண்ட் இயக்கம் வந்த பிறகு மார்ட்டின் லூதர் போன்றவங்களாம் வந்தோடனே இந்த மாதிரி வேலை செய்யணும், வேலை செய்கிறதே முன்னால் பாருங்க ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. வேலை செய்கிறதே நல்லது. எத்தனை பேர் வேலை செய்கிறது நல்லதுன்றீங்க? வேலை செய்யலைன்னா பிரச்சனை, வேலை செய்யாமல் யாராவது வீட்டில் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு ப்ராப்ளம்னு அர்த்தம். வேலை செய்கிறது கடவுளுடைய பெரிய திட்டம். சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்கள், வேலை செய்கிறது சாபங்கன்றாங்க. கிடையவே கிடையாது. வேலை செய்யாதான் சாபம், வேலை செய்யணும், வேலை செஞ்சால் தான் நல்லது.
அப்போ இந்த வேலை செய்கிறன்ற இதெல்லாம் வந்து பாருங்கள், இந்த புராட்டஸ்டன்ட் இயக்கத்தில் மார்ட்டின் லூதர் போன்ற அவங்களாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த வேலை செய்கிறத பற்றி சொல்லி அது மூலமாக அந்த பொருளாதார கொள்கையெல்லாம் கொண்டு வந்து ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பல நாடுகள், கிட்டத்தட்ட ஒரு 25 நாடுகளுக்கு மேலே சொல்கிறாங்க. அந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா பெரிய நல்ல இன்றைக்கி உலகத்திலே நல்ல பெரிய பணக்கார நாடுகளாக இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து இவங்க கண்டுபிடிச்சாங்க? குறிப்பாக ஸ்வீடன், டென்மார்க்கு, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகள்லாம் நல்ல பெரிய பணக்கார நாடுகளாக இருக்கிறாங்க. அமெரிக்காவிலலாம் பாருங்கள் அப்படி தான் இருக்குது. இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த பொருளாதார கொள்கையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. நல்லா போய் வேலை செய்யணும். பாருங்கள், சிலருக்குலாம் பாருங்கள் வேலை செய்கிறதுனா டாக்டராக இருந்தால் தான் வேலை செய்யன்ற மாதிரி நினைப்பாங்க. வீட்டில் நீங்கள் சமைச்சா கூட அது நல்ல வேலை தான். ஒரு வேளை தெருவில் கூட்டுற வேலை தான் கிடைக்குன்னு வச்சுங்க, அந்த வேலை கூட நல்ல வேலை தான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நான்லாம் அப்படி நினைப்பேன். ஏன்னா எந்த வேலையை கொடுத்தாலும் அது கடவுள் தான் கொடுக்குறாரு. அந்த வேலையை வந்து நீங்கள் உண்மையாக செஞ்சீங்கன்னாவே அதை விட கண்டிப்பாக ஒரு நாள் நல்லா உயர்வான், ஆசீர்வதிக்கப்படுவோம். சிலருக்கெல்லாம் பாருங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலை கிடைச்சா தான் நான் வேலைக்கு போவேன், இல்லை நான் போக மாட்டேன். கிடையாது. எந்த வேலை கிடைச்சாலும் உண்மையான நம்ம கடவுளுக்குன்னு அந்த உண்மையான வேலையை செய்யும் போது பெரிய வேலைகளை கடவுள் கொடுப்பாரு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பைபிளிலிருந்து எடுத்துக்கிறாங்க. பொருளாதார கொள்கையில் சில நாடுகள் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் பொருளாதாரத்தை கொடுக்குற ஆண்டவரை சிலர் விட்டுட்டாங்க. சிலர் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவரை விட்டுறது. இப்படி தான் அநேகர் என்ன பண்ணுறது, நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா, இப்படி தான் உன்னிடத்தில் அன்பு கூறுவாய் பின்னிடத்துலையும் அன்பு கூறுவாயன்ற அந்த வசனத்தை பாதியை எடுத்துக்கிட்டு ஆண்டவரை விட்டுறது. ஆண்டவர் வந்து எனக்கு வேணாங்க, என்னென்னா எனக்கு வந்து இந்த இது மட்டும் போதும், உன்னிடத்தில் அன்பு கூறுவாய் பின்னிடத்தில் அன்பு கூறுவாயன்ற இது மட்டும் போதும் எனக்கு அப்படின்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, மனுஷன்ட்டு அன்பு கூறுறதுக்கு வந்து முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்களே தவிர ஆண்டவர் மேலே அன்பு கூறுறதுக்கு எந்த ஒரு இடத்தையும் கொடுக்குறது இல்லை. அப்போ இன்றைக்கி என்ன பண்ணணும்னா, அருமையானவளே, முதல்ல ஆண்டவரை நம்ம நேசித்தா தான் மற்றவங்களை நம்ம என்ன பண்ண முடியும், நேசிக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நீங்கள் ஆண்டவர் இருக்கிறதுனால தான் மற்றவங்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணமே ஏற்படுது இல்லையா? மற்றவங்களுக்கு ஒரு சில நன்மைகளை செய்யணும், ஏதாவது ஒரு சில காரியங்களை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் உள்ளே இருந்தால் தான் அந்த முழு அன்போடு நம்ம செய்ய முடியும். எவ்வளோ நாளைக்கு மனுஷங்க அன்பு போய் உதவி செஞ்சுருன்றீங்க? முதலாவது வந்து ஆண்டவர் முதலாவது உன் தேவனாய கத்திரத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறல பின்னிடத்தில் அன்பு கூறுவாயாக என்ற இதுக்கு வரும்போது தான் முதல்ல ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்தால் தான் ரெண்டாவது என்ன பண்ண முடியும், மற்றவங்க மேலே அன்பு கூற முடியும் என்பதை நாம் தீர்க்கமாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி தான் நம்ம வாழ வேண்டும். இதான் பாருங்கள் கடவுளுடைய சிஸ்டம் அப்படி தான். அப்போ வந்து பாருங்கள், தேவனிடத்தில் அன்பு கூறுவது முதலாவது, ரெண்டாவது பிறனிடத்தில் நம்ம என்னென்ன அன்பு கூறுன்ற அந்த ஆர்டரில் நம்ம வந்துடணும். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி யாரும் பாருங்கள் வந்து அன்பு கூற முடியாதுன்ற மாதிரி அநேகர் சொல்லலாம். பாருங்கள் என்னென்னு பாருங்கள், மனுஷனுக்குள்ளே ஏன் வந்து சிலரால் இப்படிப்பட்ட அன்பு கூற முடியலை? ஏன் இன்றைக்கி பாருங்கள் பலவிதமான திருடுகளும் கொலைகளும் ஒரு சின்ன விஷயத்துக்காக கொலை பண்ணிடுறான் இல்லையா? சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட இல்லையா? ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது முழுக்க முழுக்க அன்பு இல்லாத ஒரு நிலை தான். அன்பு இருந்துச்சுன்னா அப்படி செய்யவே மாட்டாங்க இல்லையா? அப்போ அன்பு என்ன, அன்பு தெய்வீகமான அன்புள்ள ஒரு மனுஷன் வந்து அந்த மாதிரி சிந்திக்க மாட்டான். கண்டிப்பாக நம்மளை மாதிரி அவங்களும் இருக்கணுன்ற அந்த இடத்துக்கு அவன் வருவான். அப்போ வந்து பாருங்கள், அந்த சுயநலம் மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய சுயநலம், அந்த சுயநலத்துக்கும் பெரிய ஆழமான ஒரு காரணம் என்னென்னா பாவம் தான் அந்த மாதிரி காரணம். ரிசல்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 வீட்லேயுமே பிள்ளைங்க இருப்பாங்க, பையன் பெரிய வாலிபரெல்லாம் கூட இருப்பாங்க, தவறு செய்வாங்க, ஏதாவது தவறு நடந்துடும். சில அம்மாமார் சொல்லுவாங்க பாருங்கள், என் பிள்ளை எவ்வளோ நல்ல பிள்ளை, இந்த பிள்ளை கூட சேர்ந்து கெட்டு போச்சு, என் பிள்ளை ஒரு தவறு செய்யாது, ஒரு இது அறியாத பிள்ளை, 20 வயசு இருக்கும் அதுக்கு. ஆனால் இதே தவறை வந்து அந்த பிள்ளை செஞ்சுன்னு வச்சுங்க, அந்த இன்னொரு பிள்ளை பையன் செய்கிறான்னு வச்சுங்க, பையன் செய்யுனா ஒரு வேளை பொண்ணே செஞ்சுச்சு வச்சுங்க, ஊரே போய் தூத்தி பரப்பி அவங்கள பற்றி தப்பான செய்தியை கொடுத்து செய்யாத கூட செஞ்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எல்லாம் அவங்களுடைய லைஃப்பை அவங்களுடைய பேரை ஸ்பாயில் பண்ணுறது, அழிக்கிறது. ஏன்னா இதெல்லாம் அன்பு இல்லாத ஒரு நிலை. அப்போ அன்பு இல்லாத தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். அந்த அன்பு இல்லாத ஒரு நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா, உள்ள பாவம் குடிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த தெய்வீக அன்பை காட்ட முடியலை. சரியா? அது மட்டும் இல்லாமல் அப்போ உன்னிடத்தில் அன்பு கூறல பின்னிடத்துல அன்பு கூறுவாயாகன்ற அந்த காரியங்கள் வந்து ஏன் அப்படின்னா, ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமையற்று ஆனார்கள். எல்லா மனுஷனும் பாவம் செஞ்சு தேவ மகிமையற்று போயிட்டான். அப்படி இருக்கிறதுனால தான் அவனால் என்ன பண்ண முடியல, அன்பு கூற முடியலை. அப்போ அன்பு கூறணும்னா என்ன பண்ணணும், அந்த மனுஷன் வந்து கண்டிப்பாக அவன் தான் பாவி என்பதை முதலாவது என்ன பண்ணணும்,
புரிந்து கொள்ள வேண்டும். பாவின்றத முதல்ல மனிதன் வந்து என்னது பாவி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதான் பாருங்கள், ரோமர் 3:20 பாருங்கள், 3:20 சொல்லப்பட்டிருக்கு. எடுங்களேன், அந்த வசனம் வாசிப்போம். ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. இப்போ நியாயப்பிரமாணம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றனால நியாயப்பிரமாணத்தை போய் செய்கிறதுனால யாரும் நீதிமானாக்கப்படவே முடியாது. நியாயப்பிரமாணம் வந்து ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு, 10 கற்பனை கொடுக்கப்பட்டிருக்கு எதுக்குன்னா மனுஷனால் அதை செய்ய முடியாதுன்றதை காமிக்குது. நீங்கள் பாருங்கள், சில நேரங்களில் இந்த கண்ணு தெரியாத ஆள்கள் இருப்பாங்கள்ல, அவங்க ஒரு ஸ்டிக் வச்சுருப்பாங்க, கையில் குச்சி வச்சுருப்பாங்க. அந்த குச்சி அப்படி தட்டி தட்டியே கரெக்டாக அவங்க தண்ணி இருக்குது, எங்கே தண்ணி இருக்குது, எங்கே பள்ளம் மேடு எல்லாத்தையும் அப்படியே போயிடுவாங்க. அவங்கள்ட்ட திடீர்னு எனக்கு எல்லாமே தெரியும்னு ஒரு மாதிரி அவங்க பேசிட்டு திரும்ப திடீர்னு நடப்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி நேரங்களில் அந்த குச்சியை யாராவது ஒருத்தர் பிடிங்கி கையில் வச்சுட்டு இப்போ நடங்கன்னு சொன்னால் என்ன பண்ணிடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க. ஏன்னா அந்த ஸ்டிக் இருந்தால் தான் அவங்களால நடக்க முடியும். அதுபோல தான் நியாயப்பிரமாணம் எப்படின்னா, நாம் எல்லா பேருமே இந்த உலகத்தில் பாவிகளாக இருந்தோம். அப்படி இருக்கிறவங்களுக்கு நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்மளை என்ன செய்யுது அப்படின்னா, நீ ஒரு பாவி, இந்த பாவியாக இருக்கிற நீ வந்து கண்டிப்பாக உனக்கு ஒரு பரிகாரம் தேவை என்பதை காட்டுகிறது. நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு பாவின்றதை காட்டுது. அப்போ காட்டுறது மட்டும் இல்லாமல் நியாயப்பிரமாணம் வந்து நம்மை பாவி என்று காமிக்கிறது. ரெண்டாவது, நியாயப்பிரமாணம் வந்து நாம் செய்து முடிக்க முடியாது என்பதை காமிக்குது. நியாயப்பிரமாணத்தை வந்து நம்மளால் ஒன்றும் செய்யவே முடியாது. பாருங்கள், அந்த நியாயப்பிரமாணத்தை செஞ்சு முடிக்கணும் முடியாத காரியம். பாருங்கள், அதை பற்றி யாக்கோப்பு சொல்கிறாரு. எடுங்க, யாக்கோப்பு 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். எப்படி ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கை கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாக இருப்பான். ஏனென்றால் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொன்னவர் கொலை செய்யாதிருப்பாயாக என்றும் சொன்னார். ஆதலால் நீ விபச்சாரம் செய்யாமல் இருந்தும் கொலை செய்தாயானால் நியாயப்பிரமாணத்தை மீறினவனாவாய். நல்லா கவனிச்சிங்களா? அதாவது நீ வந்து விபச்சாரம் செய்யாதிருப்பாயின்னு சொல்லியிருக்கு. விபச்சாரம் செய்யாமல் நீ இருந்து கொலை செஞ்சீங்கன்னா நீ பாவி. ஏதாவது ஒன்றை செஞ்சாலும் நீ யார் தான்? பாவி தான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா, 100ஐயும் செய்யணும், 10னா 10ஐயும் செய்யணும். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த ஓல்டு எஸ்எஸ்எல்லின்னு ஒன்று இருக்குது. ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஃபெயில் ஆனாங்கன்னா மற்ற எல்லாம் ஃபெயிலு. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கை நல்லா படித்து செஞ்சுருப்பாங்க, ஆனால் இங்கிலீஷில் போயிடும். சிலர் இங்கிலீஷ் நல்லா பண்ணியிருப்பாங்க, அப்புறம் என்ன போயிடும், ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் போயிடும். இப்படி சில நேரங்களில் ஆட்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 தடவை எழுதினாலாம் உண்டு. ஏன்னா அந்த இது வந்து அவ்வளோ கஷ்டமான ஒன்று. அது ஓல்டு எஸ்எஸ்எல்சி. இது நியாயப்பிரமாணம் கூட ஓல்டு எஸ்எஸ்எல்சி மாதிரி. ஏன்னா ஒன்றில் போனால் எல்லாமே அவுட்டு. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் நம்ம கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். ஒரு பாடமாக எழுதி கூட ஒரு ஆளால் பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த +1 +2லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களே 30 மார்க் கொடுத்துட்றாங்க. அங்கே எழுத வேண்டியது எவ்வளவு? 70 மார்க்கு தான். 70 மார்க்கில் இன்னும் கொஞ்சம் எடுத்தாவே பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா கிருபன் பாருங்கள். இதோட பாருங்கள், இப்போ சமீபத்தில் அந்த கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா டீச்சர்களே புத்தகத்தை கொடுத்துட்டாங்க, எழுதிக்க போ அப்படின்னு. ஒருத்தன் சொல்கிறான் பாருங்கள், டீச்சர் புத்தகத்தை கொடுத்தீங்க சரிதான், ஆனால் எந்த கேள்விக்கு எந்த பதில் எழுதுன்னு தெரிய மாட்டுதே. ஏன்னா நடத்தலை, எந்த பாடம்னு ஒன்றுமே ஆன்சர் பண்ண தெரியல, முடியலாம இருக்கான். ஒரு பையன்ட்ட கேட்டேன் பாருங்கள், என்னடா படிக்கிறேன்னு கேட்டேன். 10ஆவதுல கொரோனா பாஸ்ன்றான். கொரோனா பாஸ்ன்னு என்ன அர்த்தம்னா எழுதாமே பாஸு. என்ன ஒரு கிருபை பாருங்கள். இவங்கெல்லாம் வந்து அந்த ஆளுங்கள்லாம் இப்போ வந்து கேட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன மாதிரி வேதனை போடுவாங்க. ஏன்டா ஒன்றுமே எழுதானவங்க கூட பாஸ் பண்ணிட்டான், நாங்கள் பாருங்கள் எத்தனை வட்டம் எழுதினாலும் ஃபெயில் ஆகிட்டோம். ஏன்னா அது வந்து நியாயப்பிரமாணத்தின் காலம், அது இன்றைக்கி என்னது கிருபையின் காலம். ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடலாம், பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா அது ஒரு பெரிய கிருபை. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலமே ரொம்ப கிருபையின் காலமாக இருக்குது பாருங்கள். ஆனால் அன்னைக்கு இருந்தாலும் பாருங்கள், எனது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்ந்த மாதிரி அப்படி இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்கள், இப்போ இந்த நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் வாழ்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே. ஏன்னா பாருங்கள், நீங்கள் 9 செஞ்சுட்டு 1 விட்டீங்கன்னா கூட ஃபெயில் தான். மொத்தம் 10ஐயுமே 100 மார்க் வாங்கினா தான் பாஸ். இப்போல்லாம் 35 மார்க் வாங்கினா பாஸ் இல்லையா? 100 மார்க் வாங்கினா தான் பாஸ். அப்படின்னா யாருமே பாஸ் பண்ண முடியாத நிலைமையில் நம்ம இருந்தோம். ஆனாலும் நல்ல கவனிங்களே, அந்த நியாயப்பிரமாணம் அப்படிப்பட்ட காரியங்களே செய்யுது. ஆனால் நியாயப்பிரமாணத்தில் எந்த மனுஷனையும் நியாயப்பிரமாணத்தில் செய்கிறதுனால வந்து ரட்சிக்கப்படவே முடியாது, செய்ய முடியாது. அப்போ எப்படி தான் ரட்சிக்கப்பட முடியும்? நியாயப்பிரமாணம் அப்போ ஏன் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள், எடுங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் எடுங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3:24 வசனம். அங்கே சொல்கிறாரு, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திலே வழி நடத்துகிற வாத்தியாய் இருந்தது.
என்ன சொல்றாரு பாருங்க, இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடம் வழி நடத்துகிற வாத்தியாக இருந்தது. பார்த்தீங்களா, வாத்தியாக இருந்ததுன்னா கிங் ஜேம்ஸ் போன்ற மொழிபெயர்ப்புகள், ஆங்கில மொழிபெயர்ப்புகள் என்ன சொல்லுதுன்னா, ஒரு டீச்சராக இருந்தது. டீச்சர் இல்லையா? அதே போல தான் அருமையானவர்களே, இங்கே வந்து ஸ்கூல் மாஸ்டரா அல்லது டியூஷன் டியூட்டரா இருக்கிறதாக இந்த நியாயப்பிரமாணம் சொல்கிறது. அப்போ நியாயப்பிரமாணம் என்னவா இருக்குது, நம்மளை வந்து எங்கே நடத்துது அப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் உன் பாவத்திற்கான பரிகாரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உன்னுடைய பாவத்துக்கான பரிகாரத்தை செலுத்தக்கூடியவர். அவர்தான் உன்னை மீட்கக்கூடியவர். அவர்கிட்ட நீ போனேன்னா மீட்டெடுக்கப்படுவாய், உன் பாவத்துக்கு பரிகாரம் உண்டு அப்படின்னு சொல்லி இந்த நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுதான், ஒரு ஸ்கூல் மாஸ்டரா, கிளாஸ் டீச்சர் மாதிரி, ஒரு டியூட்டரா, ஒரு டியூஷன் டீச்சர் மாதிரி நம்மளை என்ன பண்ணுதான், எங்கே கொண்டு போகுது, அந்த நியாயப்பிரமாண அந்த ஆண்டவராக இயேசுவிட நம்மளை கொண்டு போதான். அதுக்கு தான் இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுது. ஏன்னா நீ பாவியாக இருக்க, நீ பாவியாக இருக்கிறதுனால நீ உன் பாவத்துக்கான பரிகாரம் நீ வந்து வேறு எங்கேயும் போய் செய்ய முடியாது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த லெந்து நாட்கள் நடக்கு இல்லையா, இந்த 40 நாட்களில் பார்த்தீங்கன்னா மக்கள் ஐயோ பெரிய பாடு, கால்நடையாக போகிறதும், சாப்பிடாமல் இருக்கிறதும், கறி எடுக்காமல் இருக்கிறதும், எந்த நான்வெஜ்ஜெல்லாம் ஒன்றும் வேணாம் எல்லாம் சொல்லிடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாவம் நல்ல ஆட்கள் தான், ஆனால் அவங்களுக்கு ஒன்றும் விஷயம் புரியாமல் ஏசு இன்னும் 2000 வருஷமாக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு அதே நல்லா தான் இருக்கார் நம்ம இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, இன்றைக்கி அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு எங்கே உட்காந்துருக்காரு, தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். சிலர்லாம் பாருங்கள், ஒரு பாஸ் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாட்களில் துக்கமணின்னு ஒரு மணி இருக்குது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, நம்ம சபையில் இல்லை, துக்கமணியும் கிடையாது, சந்தோஷமணி, ஏன்னா மணியை நம்மகிட்ட கிடையாது. சில இடங்களில் பாருங்கள் அந்த மாதிரி இருக்கும். அந்த துக்கமணியை அடிப்பாங்களாம். துக்கமணினா இன்றைக்கி பாருங்கள், ஒரு சில ஊர்கள்லாம் அந்த மாதிரி சில சபைகள் இருக்குது. யாரோ ஒருத்தர் என்னமா ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி மணி அடிப்பாங்க. ஆனால் இந்த 40 நாட்களில், இந்த லெந்து நாட்கள் அன்னைக்கு துக்கமணி அடிப்பாங்களாம். ஏன்னா இயேசு ஏதோ ரொம்ப பாடுபட்டு இருக்கிற மாதிரியே. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாங்களாம், வந்து இந்த துக்க நாட்களை வந்து அப்படிலாம், அதாவது இந்த லெந்து நாட்கள்னு சொல்லி இப்படிலாம் கொண்டு போகிறாங்களா. ஏன் கொண்டு போகிறாங்க அப்படின்னா, இயேசு சிலுவையில் அடிக்கப்படுறது அந்த மாதிரி கொண்டு போகிறது. ஆனால் நல்லா நீங்கள் ஒன்றை புரிஞ்சுக்கிறணும், ஆண்டவராக இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டு இரத்தத்தை சிந்தி மரித்து உயிரோடு இருந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட 2024 வருஷம் ஆச்சு இல்லையா. இப்போ என்ன சொல்லுது இந்த நியாயப்பிரமாணம், நீ பாவின்னு சொல்லுது. ஆனால் அந்த பாவின்ற அந்த இடத்துல இருந்து அந்த பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து முடித்து விட்டார். பாவத்துக்கான பரிகாரத்தை இயேசு செய்து முடித்து விட்டார். நீ அங்கே போ, நீ பாவி தானே, நீ பாவின்றதை வந்து நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனால் அதுக்கு பரிகாரம் என்னென்னா, இயேசுவே பலியை கொண்டு வந்தார். பிதாவாகிய தேவன் என்ன பண்ணார், நியாயப்பிரமாணத்தை கொடுத்து மட்டும் இல்லாமல் அந்த நியாயப்பிரமாணத்திற்கு பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, தகன பலி, இப்படின்னு பலவிதமான பலிகளை பழைய ஏற்பாடு காலங்களில் சொல்லிட்டு வரார். எதுக்குங்க இந்த பலியெல்லாம் அப்படின்னீங்கன்னா, இந்த பலி எதுக்காகனா, நியாயப்பிரமாணம் உன்னை பாவின்னு சொல்லுது, பலி வந்து என்ன செய்து உன்னுடைய பாவத்தை மூடுகிறது, அதான் சொல்லுது. ஆனால் புதிய ஏற்பாடு காலத்தில் இன்றைக்கி ஆடையும் மாடியும் போய் நம்ம வெட்டி எதையும் பலியிட்டு ரத்தத்தை சிந்தி நம்ம போய் என்ன செய்ய வேண்டியல, போய் அந்த பாவ நிவாரணத்தை போக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாவத்திலேருந்து விடுதலை இருக்கு என்ன வழி, ஒரே வழினா இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். எதை சொல்லுது, பவுல் சொல்கிறாரு, உள்ளத்தில் யூதனானவனே யூதன் அப்படின்றாரு. அப்போ ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு இருதயத்தில் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டால் தான் அவனால் என்ன பண்ண முடியும் பாருங்கள், அவன் ரட்சிக்கப்பட முடியும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட முடியும், அவனால் என்ன பண்ண முடியும், இந்த உலகத்தில் மற்ற மனுஷர் மீது அன்பு கூற முடியும் இல்லையா, அன்பு கூற முடியும். அப்போ அந்த அன்பு கூறணும் அப்படின்னா நியாயப்பிரமாணம் சொல்லுது, நீ வந்து பாவியாக இருக்கிற, நீ யார்கிட்ட போ, ஆண்டவராக இயேசுகிட்ட போ, அவர் உன் பாவத்தெல்லாம் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார் என்று சொல்லுகிறது. அப்போ பாவத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணுதான், இந்த நியாயப்பிரமாணம் வந்து என்ன செய்து நம்மளை அந்த அந்த பாவத்திலேருந்து நம்மளை விடுதலையாக்கும்படி ஒரு மாஸ்டராக, ஒரு டியூட்டராக நம்மளை என்ன பண்ணுதான், அங்கே ஆண்டவராக இயேசுக்கு நேராக நம்மளை வழி நடத்தி செல்கிறது என்பதை பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இதை பற்றி இன்னும் சில வசனங்களை நம்ம போனோம்னு சொன்னால், எடுங்க ரோமர் 8ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனம் பாருங்கள். 8:3 சொல்கிறார், அது அந்தப்படியெனில் மாம்சத்தினாலே பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணத்தில் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். நல்லா கவனிங்க, பாவத்தை என்ன பண்ணாரா, பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனாக இயேசு அந்த உலகத்தில் அனுப்பி அந்த பாவத்துக்கு என்ன பண்ணாராம், பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி
மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன பண்ணாராம், அவருடைய சரீரத்தில், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்தில் இந்த பாவத்திற்கு ஒரு பரிகாரத்தை அங்கே தேவன் என்ன பண்ணாராம், ஏற்படுத்தினார். அதுதான் அங்கே நடந்துச்சு. ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார், நம்முடைய பாவத்தை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அப்போ இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கும் போது என்னென்னா, அப்போ இந்த பிரச்சனை என்னதுன்னா, பிரச்சனை நியாயப்பிரமாணம் கிடையாது. நல்லா பாருங்க, சொல்கிறாரு பிரச்சனை என்ன கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. பிரச்சனை எது பிரச்சனை அப்படின்னா பாருங்க, என்னது, பாவம் தான் பிரச்சனை. என்னது, பாவம் தான் பிரச்சனை. ஒரு ஆள் வழி தப்பி என்ன பண்ணான்னா ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டான். பாருங்க, காட்டுக்குள்ளே போயிட்டான். காட்டுக்குள்ளே போனதுக்கு திரும்ப வழி தெரியல. திரும்ப என்ன செய்யலை, வழி தெரியல. பாருங்க, ஒரு 5 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, ஒரு வாரம் ஆச்சு, அப்படியே போயிட்டே இருக்க பாருங்க. அப்படியே ஒரு மாதம் ஆயிடுச்சான். ஒரு மாதம் ஆனோடனே என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க, ஆள் முடிகிடியெலாம் வளர்ந்து, தாடி கிடியெலாம் வளர்ந்து, ஆள் அப்படியே ஒரு மாதிரி காட்டுவாசியமாக இருக்கிறான். உடனே அந்த இடத்துல பாருங்க, ஒரு உடஞ்சி போகிற கண்ணாடி ஒன்று கிடந்துச்சான். கண்ணாடி கிடந்துச்சுன்னா இந்த கண்ணாடி எடுத்து இப்படி பார்த்துருக்குறான். பார்த்தோன்னா என்ன ஆச்சுன்னா சொன்னா, ஐயோ செத்து போன எங்கள் அப்பா உயிரோட வந்துட்டார் இந்த கண்ணாடிக்குள்ளேன்ட்டானா. ஏன்னா அவங்க அப்பா மாதிரியே இருக்கிறான். ஏன்னா அவங்க அப்பா சின்ன வயசில் பார்த்துருக்குறான், ஒரு மாதிரி முடிகடியெலாம் வளர்ந்து, ஒரு மாதிரி தாடி கடிலாம் வச்சுருப்பார். அது மாதிரி இவன் இருக்கான். இவனை அந்த கண்ணாடி உண்மையை சொல்லுது. என்ன உண்மையை சொல்லுது, இந்த மாதிரி தாடியெல்லாம் வளர்ந்துருக்கு, உனக்கு முடியலாம் இருக்குது அப்படின்னு சொல்லுது. இவனுக்கு கோபமாகி, கண்ணாடியே என்னைய காமின்னு சொன்னால் நீ எங்கள் அப்பாவை காமிக்கிறேன்னு சொல்லி கண்ணாடி தூக்கி ஒரே போட்டு உடச்சிட்டானா பாருங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல நல்லா கவனிச்சிங்கன்னா, நியாயப்பிரமாணமும் ஒரு கண்ணாடி மாதிரி தான். மனுஷனுடைய நிலை என்னன்றதை காமிக்குது, இவனை பாவின்றதை காமிக்குது. அப்போ இவனை பாவின்றதை காமிக்கிறது மட்டும் இல்லாமல், இப்போ இந்த மாதிரி தாடி வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி முடி வளர்ந்துருக்குன்னு நீ என்ன பண்ணணும், போய் நல்லா கட் பண்ணிக்கிட்டு, நல்லா சேவ் பண்ணிக்கிட்டு நீ நல்லா இருக்கலாம் அப்படின்றத காமிக்கிறதே தவிர, இந்த மாதிரி ஒரு குறை இருக்குதுன்னு சொல்லுதே தவிர நீ அப்படியே வாழ்ந்துன்னு சொல்லலை. அதே போல தான் நியாயப்பிரமாணமும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் பாவம் இருக்கிறன்றதை காமிக்கிறத விட அவனை நியாயந்திருக்கிறது கிடையாது நியாயப்பிரமாணம். அப்போ என்ன சொல்லுது, நீ இந்த மாதிரி பாவமாக வாழ்ற, நீ பாவமாக இருக்கிற, நீ பாவியாக இருக்கிற, உனக்குள்ள பாவம் இருக்குது, நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போனேன்னா அவரும் பாவத்துக்கு பரிகாரத்தை என்ன செஞ்சார், செய்து முடித்து விட்டார் என்பதை சொல்கிறது. அப்போ இன்றைக்கி நான் சொல்கிறேன், நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, யாரும் இந்த நாட்களில் எந்த ஒரு பரிகாரத்தையும் நாம் செய்யணும் அவசியம் இல்லை. நம்ம கால்நடையாக போகணும் அவசியம் இல்லை, நம்ம சாப்பிடாம கிடக்கணும் அவசியம் இல்லை. அது இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கசப்பான கீரை இப்போல்லாம் நடந்துகிட்டு இருப்ப, எங்கே பார்த்தாலும் பாருங்கள் கசப்பான கீரை தான் சாப்பிடுவாங்க. கசப்பான கீரைங்க சாப்பிடணும் ஒரே ஒரு வார்த்தை கூட பைபிளில் கிடையாது. ஆச்சரியமாக இருக்குது எனக்கு, எப்படி தான் பண்ணுறாங்க, எனக்கே குழப்பம் தான் அது. நீங்கள் இந்த 40 நாளில் கசப்பான கீரையை சாப்பிடணும், ரசம் தான் சாப்பிடணும், யாரும் நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, எந்த போதனைகளும் வேதத்தில் 1% கிடையாது, ஒரே ஒரு வார்த்தை கிடையாது. ஆனால் இவங்க என்ன பண்ணுறது, இப்படி தான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது பாருங்கள். அப்போ இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள், அவங்களே ஏமாற்றி கொள்கிறார்கள். நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லெந்து நாட்களை பற்றி. ரோமன் கத்தோலிக் சாமியார் இருக்கார்ல, அந்த சாமியார்கிட்ட ஒருத்தர் போய் வேலைக்கு சேர்ந்தாராம். வேலைக்கு சேர்ந்தவர் சொன்னாராம் போய், ஐயா நான் வேலை இல்லாமல் இருக்க, நல்ல சமையல் பண்ணுவேன், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுக்கணுன்னா, அந்த நேரத்தில் அங்கே வரைக்கும் சமையல் பண்ணுறாலும் ஓடி போயிட்டாராங்கிட்ட. சரிப்பா உன் பேர் என்ன பேருன்னு கேட்டாரான். இவர் சொன்னாரான், என் பேர் மாரியப்பேங்க அப்படின்னாரான். சரி வா பரவாயில்ல அப்படின்ட்டு கூப்பிட்டு போய், உனக்கு வேலை கொடுக்குறேன், ஆனால் அதே சமயத்தில் உன் பேரை நான் மாற்றிக்கிடுவேன். சரி சாமி அப்படின்னு இருக்கார் அவர். ஆனால் பெரும்பாலும் பாருங்கள் இந்த ரோமன் கத்தோலிக் ஃபாதர்கள்லாம் சாமின்னு சொல்லுவாங்க. அவர் போய் சொல்கிறார், சரி சாமி அப்படின்னாரான். போனோன்னே அவர், சரி வா தண்ணிக்குள்ள உனைய கொண்டு போய், அது நம்ம கொடுக்குற மாதிரி அவங்க ஞானசானலாம் கொடுக்க கிடையாது. இவ்வளோதான ஒரு சின்ன கிண்ணம் இருக்கும், இந்த கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு மண்டையில் 3 தடவை அப்படி தெளிக்க வேண்டியதான். அதுக்கு பேர் என்ன, தெளிப்பு ஞானசானம். அந்த ஞானசானம் ஏன் கொடுக்குறாங்கன்னா, சின்ன குழந்தை அப்போ தான் பிறந்து 1 மாதம் இருக்கும், அதுக்கு போய் மண்டையில் 3 தடவை தெளிச்சு அதுக்கு என்ன தெரியுமா, அது அப்படி எப்படி வேணா செய்யும், அவ்வளோதான் அதுக்கு தெரியும். பெரிய கூத்துங்க. ஞானஸ்தானத்தில் விதமான ஞானஸ்தானம் இருக்குது. இன்றைக்கி சொல்கிறேன் உங்களுக்கு. தெளிப்பு ஞானஸ்தானம், அப்புறம் அவஸ்தை ஞானஸ்தானம் ஒன்று இருக்குது. சாக போகிறவனுக்கு கடைசியாக கொடுக்குற ஞானஸ்தானம். சிலர் ரசிக்கப்படாமல் இருப்பான், ரசிக்கப்படாமல் கடைசி நேரத்தில் ஐயா எப்படியா அந்த இயேசு ஏற்றுக்கிறோன்னா அந்த நேரத்தில் போய் மண்டையில் 4 வட்டம் ஒரு 3 தடவை தெளித்து ஞானஸ்தானம் போ பரலத்துக்கு போய் சேர்ந்துடலாம். அப்படி ஒரு ஞானஸ்தானம். அப்போ இப்படி மூலிகை ஞானஸ்தானம். இப்போ இந்த மாதிரி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்கலாம் பாருங்கள், என்னென்னா சின்ன குழந்தைக்கு அதாவது ஞானஸ்தானம் எடுக்க தெரியுதா? எப்பயுமே ஞானஸ்தானம் எடுக்கணும்னா டீன் ஏஜ்னு வரணும். நல்லது கெட்டது எப்போ தெரியும்? 13 வயசில் தெரியும். 13 அப்போ தான் தெரியும். அப்போ தான் தெரியும். அப்போ தான் அதுக்கு மேலே தான் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டும்.
சின்ன குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கறது பைபிளில் இல்லாத ஒன்று. இயேசுவே 30 வயசுலாம் ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் ஏன் 12 வயசில் போய் எடுக்கல அப்படின்னா அவர் ஊழியத்துக்கு வர நேரத்தில் எடுக்கிறாரு. அப்போ நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானஸ்தானம் எடுக்கலாம். அப்போ தான் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர்னு தெரியும். சின்ன குழந்தைக்கு போய் இயேசுநாதி ஏன்னு தெரியுமா, எதாவது தெரியுமா? பெரிய பிரச்சனை பாருங்கள். இப்படி சிலர்லாம் என்ன பண்ணுறது, குழந்தைக்கு போய் ஞானஸ்தானம் கொடுத்து பேரை வச்சு ஒருத்தர் சொல்ல பாருங்க, திறப்படத்தில் பண்ணுறாங்கன்றாரு. இன்னொருத்தர் சொல்கிற புது நன்மை கொடுக்குற சார் அப்படின்றாரு. சின்ன குழந்தைக்கு போய் புது நன்மை கொடுத்து என்ன பழைய புது நன்மையை கொடுத்தானா பழைய நன்மை அதுக்கு எதுவும் ஒன்றும் தெரியாது. அப்போ அருமையான உள்ள நல்லா நீங்கள் கவனிச்சுங்க. இவர் என்ன பண்ணாராம் பாருங்கள், மாரியப்பனை கூப்பிட்டு சொன்னாராம், இனிமேல் உன் பேர் மரியப்பேன், நான் உனக்கு மரியப்பன் பேர் வச்சுருக்கேன், வா ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு. மண்டையில் 3 தடவை தெளிச்சு. இந்த ஆள் பாருங்கள் சமைச்சிட்டு இருந்ததுக்கப்புறம் இந்த 40 நாளில் அந்த ஆளுக்கு டெய்லி அந்த ஆள் பாருங்கள் நான்வெஜ் சமைக்கிறாள். இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாரு. மாட்டினோடனே இவர் பொறுமையாக இருந்து பார்த்துட்டு 2-3 நாள் பார்த்துருக்கிறாரு. டெய்லி கறி மீன் வச்சு சாப்பிட்டே பழகினாலே அந்த மாதிரி ஒரு சமையல்காரர் வந்து பாருங்கள் என்ன பண்ணாராம், நேராக போய் ஒரு கிலோ மீன் கொண்டு வாங்கிட்டு வந்து நல்லா அருமையாக சமைச்சு சாமியார்கிட்ட போய் கொடுத்தாராம். சாமியார் சாப்பிட்டாராம். என்ன தம்பி மீன் மாதிரி தெரியுது அப்படின்னாராம். இவர் சொன்னாராம், ஐயா சாமி, நீங்கள் எப்படி இந்த மரியப்பனை ஆக்குனீங்களோ நான் இப்போ இந்த மீனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்கேன். இது வந்து என்னென்னா இந்த நாள் முதற்கொண்டு இது மீன் கிடையாது, இது பேர் வாழைக்காய் அப்படின்னாராம். என்னப்பா சொல்கிற நீ? என்ன சாமி, மரியப்பனாக்க முடியும்னு சொன்னால் நான் ஏன் மீனை வந்து வாழைக்காய் ஆக்கக்கூடாது? அப்படி இன்னைக்கு அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாதிரி என்னது வெளி தோற்றத்தின்படியிலேயே செய்கிறது. அப்போ இப்படி வந்து ஒரு மனுஷனுடைய பாவத்தை தீர்க்க முடியாது. புரியுது அவங்களுக்கு? மாரியப்பனை கொண்டு போய் நீங்கள் மரியப்பனை ஆக்குறதும் மாரியாத்தாவை கொண்டு போய் மேரியாத்தாவாக்கிறதும் முடியாதுங்க. நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என்ன பண்ணனா உள்ளத்தில் யூதனானவனே யூதன். ஆண்டவராய் இயேசுவை உள்ளத்தில் ஒரு மனுஷன் ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டா தான் அவன் ரட்சிக்கப்பட்டவன். அப்போ அந்த ரட்சிப்புக்கு நேராய் நம்மளை என்ன பண்ணுது, நியாயப்பிரமாணம் வழி நடத்தி செல்கிறது என்பதை பார்க்கிறோம். ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் சொல்லுது. எடுங்க, ரோமர் 7:7. ஆகையால் என்ன சொல்லுவோம், நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே, பாவம் என்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நாம் அறிந்ததை அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேன். என்ன சொல்றாரு, இச்சை வந்து பாவம்ன்றது சொல்லலைன்னா எனக்கு அந்த இச்சை ஒரு பாவனே தெரியாது. அப்போ பாவம்னு ஒன்று சொல்கிறதுக்கு என்னது நியாயப்பிரமாணம் தேவைப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அங்கே சொல்கிற பாருங்கள், சில நேரங்களில் நம்ம தவறு சில காரியங்கள் சட்டம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் இருக்கு இல்லையா, நியாயப்பிரமாணம் சொல்லுது. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம ஊரில் சொல்கிறாங்க, படியிலே பயணம் செய்தால் நொடியிலே மரணம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுது. ஆனால் அந்த வாலிபர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வாலிபர்களில் சொல்ல பொதுவாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுக்கு நீங்கள் என்ன சொன்னாலும் எங்கே நிற்பானா, அந்த படியில் தான் நிற்பான். படியில் நிற்காதீர்கள் போட்டுருக்க இடத்துல மீச்சிட்டு நிற்பான். நல்லா இருக்கும் பாருங்கள். சில நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், உள்ளுக்கு சீட்டு இருக்கும் உட்கார்றதுக்கு, அதையும் விட்டுட்டு இங்கே வந்து நிற்பான். ஏன்னா அவனுக்கு அங்கே நிற்கிறதான் பிடிக்குது. ஆனால் கண்டக்டர் சொல்லுவார் பாருங்க, நீ அங்கெல்லாம் போகாதப்பா, இங்கே உட்காரணுவான். ஏன்னா இது சட்டம், அந்த சட்டத்தை கீப்பப் பண்ணுறது கிடையாது. சில நேரங்களில் பாருங்கள், நம்ம ஊரில் ஹெல்மெட் போடணும் இப்போ சட்டம் வந்திருக்கு. ஹெல்மெட்டு போடுறதுக்கு வந்து சட்டம்னா அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபாலோ பண்ணணும், போட்டுக்கிறது நல்லது. ஏன்னா நம்முடைய உயிரை பாதுகாக்குது. சில நேரங்களில் பாருங்கள், என்னது பெல்ட் போடுறோம். கார் ட்ரைவ் பண்ணால் கார் ஓட்டும் போது என்ன பண்ணுறோம், பெல்ட் போட்டுக்கிறோம். ஏன் பெல்ட் போடுறோம், கார் பெல்ட் ஏன் போடணும், ஸ்டேரிங்கில் ஏன் டிரைவர் போட்டுக்கிறாங்க, உட்காந்துருக்கு அவ்வளோ பேர் இப்போ போட்டுக்க வேண்டியிருக்குது. ஏன்னா பிரேக் அப்ளை போடும்போது டக்குன்னு போய் என்ன அடிச்சிடக்கூடாது, ஏதாப்பில் இருக்க சீட்லேயோ இல்லை ஸ்டேரிங்கில் போய் அடிச்சிடக்கூடாது. இந்த பெல்ட் நம்மளை இறுக்கமாக பிடிச்சிக்கிறோம். அதுக்காகத்தான் நம்முடைய உயிரை பாதுகாக்கிறதுக்காக தான் காரில் உட்காந்துருக்காலே சீட்டை பெல்ட் போடணுன்றாங்க, சீட் பெல்ட்டு. அப்போ இதெல்லாம் சட்டம். அப்போ இந்த சட்டத்தை வந்து நம்ம கையாளுற வரைக்கும் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இல்லையா. இப்போ நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது, அது ஒரு சட்டம் போல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது, தவறுங்க, இதை செஞ்சீங்கன்னா சரி சொல்லுது. ஆனால் இப்போ என்ன பண்ணணும், செய்யறது நம்ம தானே செய்யணும். அதே போல் பாருங்கள், நியாயப்பிரமாணம் சொல்லுது எல்லா மனுஷனும் பாவிகள்னு சொல்லுது. ஆனால் இந்த பாவத்துக்கான பரிகாரம் எது அப்படின்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பரிகாரமான பலி. அவர் சிலுவையில் நமக்காக பலியானார். இப்போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறது. பாருங்கள், 8ஆம் வசனம் சொல்லுது, 7:8, ரோமர் 7:8 வசனம், பாவமானது கற்பனையினால் சமயம் பெற்று சகலது இச்சைகளையும் என்னில் நடப்பித்தது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் பாவம் செத்ததாக இருக்கும். ஒரு ஆள் எப்படி போய் பாவம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லுது. இன்றைக்கி பாருங்கள், நிறைய நேரங்களில் ஒரு ஆள் போய் கொலை செய்கிறாரு, இல்லை ஏதாவது சில தப்பான காரியங்களை போய் செய்கிறாங்கன்னா இது டக்குன்னு எடுத்தோன்னு செய்கிறது கிடையாது. என்ன பண்ணுறாங்க தெரியுமா,
அந்த பாவத்தை முதல்ல பார்க்குறாங்க, அந்த பாவத்தை செய்யும்படி சிந்திக்கிறாங்க. சிந்திக்க 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 அவங்களுக்கு நிறையா பிசாசு ஐடியா கொடுக்குது. எப்படி கொலை செய்யலாம், எப்படி இந்த மாதிரி தவறான வாழ்க்கையை வாழலாம் அப்படின்லாம். சில நேரங்களில் பாருங்கள், இந்த வாலிபர்கள்லாம் இப்போ பாருங்கள், வாலிபர்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ஆண்டோடைய பிள்ளைய எச்சரிக்கையாக இருக்கணும். என்னென்னா பாருங்கள், வாலிபர்கள் வந்து இப்போ சில நேரங்களில் சில எண்ணங்கள் வரும், தவறான எண்ணங்கள் வரும். அதான் அவர் பாஸ் சொல்கிறாரு, அவர் சிறு வயசாக இருக்கும்போது அவர் நம்மளாமே பெண்டிகாஸ்ட் பாஸ்டர், அவருக்கு வந்து இந்த சினிமாவுக்கு போகிற விஷயம்லாம் தெரியாதான் பாருங்கள். சில பிரசங்கர்கள் போய் சொல்லுவாங்களாம், பாரு சினிமாக்காரங்களாம் அந்த மாதிரி போஸ்ட் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி போஸ்ட் நடக்குது, இப்படி போட்டிருக்கு அப்படி போட்டிருக்கனால தான் பாருங்கள் இவர் சொல்கிறாரு, அது வரைக்கும் சினிமாவும் தெரியாது, சினிமா தேட்டரும் தெரியாது, மால் போஸ்ட்டையும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஆனால் இந்த பிரசங்கர்கள் சொல்கிறது என்ன சொல்கிறது, இந்த இதை பார்க்காத அதை பார்க்காத இதை பார்க்கறோன்னா இவங்களுக்கு திடீர்னு அப்போ தான் என்ன வருதான், பார்க்கலாமோ அப்படின்ற மாதிரி. குறிப்பாக வாலிப பிள்ளையெல்லாம் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது இயேசு நாமத்தில் உன்னுடைய பிசாசுடைய எண்ணத்தை சபிக்கிறேன்னு சொல்லி தூக்கி போட்டுறணும். தவறானங்கள் வரும்போது சரி ஓகே. அப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி காரியங்களில் சட்டம் இருந்தாலும் கூட அது என்னது பாவம்னு சொல்கிற காமிக்குது. கடைசி அவர் பாருன்னு பார்ப்போம். 9ஆம் வசனம் பாருங்கள், அதில் 9ஆம் வசனம் சீக்கிரம் எடுங்க. 9ஆம் வசனம் 7-9. முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது நான் ஜீவனுள்ளவனாக இருந்தேன், கற்பனை வந்தபோது பாவம் உயிர் கொண்டது, நான் மரித்தவனானேன். நியாயப்பிரமாணத்தை பற்றி எனக்கு தெரியாத போது நான் எப்படி இருந்தேன், நான் தாண்டா ரொம்ப யோக்கியன் மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னைக்கு நியாயப்பிரமாணம் வந்துச்சோ அன்றைக்கே நான் செத்து போன ஆளை போல உணர்ந்தேன்றாரு பவுல் சொல்கிறாரு. நான் மரித்தவனானேன், ஏன்னா பாவத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து பாருங்கள், அதில் சொல்கிற 9ஆம் வசனம், முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாதவனாக இருந்தபோது இப்படி இருந்தேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவன பிள்ளையில நீங்கள் நல்லா அவனை கவனிங்க. என்னென்னா, நாம் நியாயப்பிரமாணம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்மளை பாவி என்று சொல்லுது. பலி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு வேணும், அவர் தான் நம்மளை ரட்சிக்க முடியும் என்பதை காட்டுகிறது. சரியா? சரி. அது மட்டும் இல்லாமல் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எடுங்க. 8:3 இப்போ திரும்பியும் ரோமர் 8:3 அந்தப்படி எனில் மாம்சத்தினால பலவீனமாக இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவம் மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். என்ன பண்ணாரா, பாவத்துக்கு ஒரு பரிகாரத்தை சிலுவையிலே செய்து முடித்து விட்டார். அப்போ இன்னைக்கு என்ன வேணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டாவே என்ன பண்ணுவோன்னா, கண்டிப்பாக உன்னிடத்தில் அன்பு கூறுள்ள பின்னிடத்திலையும் அன்பு கூறுவாயாக என்ற அந்த அன்பு தானாகவே வந்துடும். ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிறோம், என்ன செய்கிறோம், ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம். ஆனால் மற்றவங்களை தானாகவே நேசிக்கக்கூடிய அந்த அன்பு என்ன செஞ்சிருங்க, வந்துடும். வசனம் சொல்லுது, நீங்கள் கேட்குறதுலே தீவிரம் என்னது தீவிரமாயும் பேசுகிறதுலே தாமதமாயும் இருங்கள். கேட்குறதுல தீவிரமாக இருக்கணுமா, இரவும் பகலும் இந்த வசனத்தை திரும்ப திரும்ப கேட்கணும். நல்லா சொல்கிறேன், ஆண்டோடைய பிள்ளைகள் சொல்கிறேன். மற்ற எந்த காரியத்திலையும் போய் நேரத்தை செலவிடாங்க, டிவியில் உட்காந்துக்கிட்டு நேரத்தை மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ணாங்க, வேணாம். அதனால் நமக்கு எந்த லாபம் வரவே வராது. செல்ஃபோன் இருக்கா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த செல்ஃபோனுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எதுக்கு, பிரசங்கத்தை கேட்குறதுக்கு. ஆன் பண்ணி விட்டுற வேண்டி தான். நிறைய பிரசங்கர்கள் இருக்கிறாங்க, வெள்ளக்காரங்க பேசுகிறாங்க, எல்லாம் நிறைய பிரசங்கெல்லாம் வருது பாருங்கள். உட்காந்து நம்ம பாட்டு கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதான். அதான் அங்கே நடக்குது. எங்கள் வீட்டில் பாருங்கள், எல்லாருமே அப்படி தான். நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், கண்டிப்பாக சொல்கிறேன். வேலை செய்கிறோம். ஏன் செய்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், கண்டிப்பாக வேலை செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அன்பு கூறுறோம். சரி, நியாயப்பிரமாணம் வந்து நம்மளை பாவி என்று குற்றம் சாட்டுகிறது. ஆனால் பலி நம்மளை நீதிமானாக்குகிறது. நம்ம நீதிமானாக்குகிறது. நம்ம ஒவ்வொருவரையும் பலி என்ன செய்தான், இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி புண்ணியம் நம்மளை என்னது பலியா பாருங்கள் நீதிமானாக்குறது. சரி, அப்படி இருக்கும்போது சில காரியங்களை சொல்கிறேன். நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம். இயேசு வந்து சிலுவையிலே நம் பாவத்துக்காக என்ன செய்கிறார், சிலுவையிலே பலி ஆனார். என்னது, நாம் எல்லாரும் பாவிகளாக இருந்தோம், ஆனால் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணாரா, நமக்காக சிலுவையில் வந்து பலி ஆயிட்டார். பாருங்கள், அதை பற்றி எதாவது சொல்லுது. எடுங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் எடுங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலகத்தின்படியாகவும் கீழ்ப்படிமையான பிள்ளையினிடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நீங்கள் முன்னால் எப்படி இருந்தீங்க, அதாவது அக்கிரமங்களிலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்தீங்க. ஏன் அப்படி இருந்தீங்க தெரியுமா அப்படின்னா, அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே உலக வழக்கத்தின்படியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளையிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபாகிய ஆவிக்கேற்றபடியாக நடந்து கொண்டீர்கள். அந்த பிசாசுடைய ஆவியின்படி நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்க முன்னால். அடுத்து சொல்கிறாரு, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்சமும்
மாம்ச இச்சையின்படியையும் நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவரை செய்து சுபாத்தினாலே மற்றவர்களை கூட கோபாக்கினியின் பிள்ளைகளாக இருந்தோம். முன்னால் மற்றவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம மனசும் இந்த மாம்சமும் என்ன நினைக்கிறதோ அதை தான் செஞ்சுட்டு இருந்தோம். அப்படி சொல்கிறாரு, மற்றவர்களை கூட கோபாக்கின பிள்ளையாக இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களினால் மரித்தோர்ந்த நம்மை கிறிஸ்துவோடு கூட என்ன செய்தாராம்? உயிர்ப்பித்தார். கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்களே. இப்போ நம்ம ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம என்ன பண்ணலாம்? ஆண்டவரை நம்மளை உயிர்ப்பிச்சுட்டாராம். அந்த பாவத்தை விடுதியாக்கிட்டாரு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கோம். இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ முன்னால் நம்ம என்னவா இருந்தோம்? மரித்தவர்களாக இருந்தோம். சரியா? ரெண்டாவது பாருங்கள், ரெண்டாவது காரியம், நாம் பலனற்றவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுது. எடுங்க, ரோமர் எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்திலே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நல்ல கவனிங்களேன், நாம் எல்லாரும் முன்னால் எப்படி இருந்தோம்? பலனற்றவர்களாக இருந்தோமா. ஆனால் இயேசு நாம் பலனற்றவர்களாக இருந்த நமக்காக சிலுவையில் மரித்து அவர் என்ன பண்ணாராம்? அன்றியும் நாம் பலனற்றவர்களாக இருக்கும்போது குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். மரித்து நம்மளை என்ன பண்ணாராம்? அந்த பலனற்றவர்களாக இருந்த நம்மளை விடுதலையாக்கி இன்னைக்கு தேவ பலன் உள்ள மக்களாக மாற்றி இருக்கிறார். பாருங்க, அதான் சொல்கிறாரு. அடுத்து பாருங்க, மூணாவது காரியம் நம்ம ஒவ்வொருவரும் டோட்டலாக முழுசுமா நம்ம எல்லாரும் மறுபடியும் பிறக்க வேண்டிய நிலையில் இருந்தோம். எடுங்க, அந்த ஒரு வசனத்து போகலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 4ஆம் வசனம் பாருங்க. 5:4 வாசிக்கிறேன். தேவனால் பிறப்பதால் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். பாருங்கள் என்ன சொல்கிறாரு? தேவனால் பிறக்கிறது தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இருக்கக்கூடிய இந்த பாவம் இதெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி காரியங்களை யார் ஜெயிக்க முடியும்? தேவனால் பிறக்கவங்களால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அப்போ பாவம் நமக்கு பாருங்கள் நாம் பலனற்றவர்களாக இருந்தோம், அதில் இருந்து நம்ம விடுதலையாக முடியாது. ஆனால் இயேசு வந்த உடனே அப்படி அதை வெறுக்கும்படி செய்கிறாரு. அது ஏன் போடுறோம்? அது ஏன் தேவையா அப்படின்னு பார்க்குறோம். ஏன்? உள்ளே இயேசு இருந்தாருன்னா வசனத்தை தேட ஆரம்பிச்சிருவோம். உள்ளே இயேசு இருந்தாருன்னா பிரசங்கத்தை கேட்க எண்ணம் வந்துடும். உள்ளே இயேசு இருந்தாருன்னா ஜோமன்ன்ற எண்ணம் வந்துகிட்டே இருக்கும். ஜோமன்லாம் வேதனைப்படுவோம், துக்கம் ஏற்படும். உள்ளே இயேசுலன்னா ஜோமனா என்னன்னு தெரியாமல் போயிடும். அப்போ பாருங்கள், இயேசு ரொம்ப அவசியம். பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் என்ன சொல்கிறேன் பாருங்கள், யோவான் 3:3 சொல்கிறாரு, நிக்கோதேமுன்னு சொல்லி ஒரு மனுஷன் வர்றான் 3ஆம் அதிகாரத்தில் இல்லையா? அவன் ஒரு பெரிய பரிசேயன். அவன் கேட்குறான், ஆண்டவரே உங்கள்கிட்ட நீங்கள் ஒருவனும் தேவன் கூட இல்லாவிட்டால் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய மாட்டான்னு சொல்கிறான். சொல்கிறாரு, நீ மறுபடியும் பிறந்தாதான் நித்திய ஜீவன் என்ன பண்ண முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். அவன் உடனே சொல்கிறான், மறுபடியும் பிறக்கிறதுக்கு எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே போகணுமான்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறார், சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் உனக்கு இது தெரியலையேன்றார். இங்கே சொல்கிறாரு, நான் மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்கன்னு சொல்லி அந்த நிக்கோதேமுக்கே தெரியல. சொல்கிறாரு, நீ இஸ்ரவேலிலே போதகனாக இருந்தும் உனக்கு தெரியலையே, ஒரு சின்ன பிள்ளை கேட்குற மாதிரி கேட்குறே நீ அப்படின்றாரு. அப்போ மறுபடியும் பிறக்கணும். மறுபடியும் பிறந்தா என்னன்னா பாருங்க, 1:23 சொல்லுது, அழிவுள்ள வித்தினால் அல்ல, பாருங்க, அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கு. எப்படி நீங்கள் மறுபடியும் பிறந்தீங்க? அழிவில்லாத வித்தாகிய வசனத்தினால் நீங்கள் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கீங்க. மறுபடியும் எப்படி பிறக்கணும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள அந்த தேவ வசனம் தான். ஆதியிலே வார்த்தை இருந்த அந்த வார்த்தை தேவனத்தில் அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அந்த வார்த்தையினால தான் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். நம்ம முழுவதும் மறுபடியும் பிறக்க வேண்டியதாக இருக்குது. 4வதாக, தேவனுடைய அன்பும் அவருடைய கிருபையும் நம்மை பாவ நிலையில் இருந்து நம்மை மீட்டு இருக்கிறது. எபேசியர் 2:8 சொல்லுது. எடுங்க பாருங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டில்லை, இது உங்களால் உண்டானால தேவனுடைய ஈவு. எப்படி நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா, இது உங்கள் திறமையினால் நீங்கள் ரட்சிக்கப்படலை, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களே, இது உங்களால் உண்டானால தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய கிருபை, அவருடைய தயவுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். சரி, அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், நாம் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுது, இப்படி இருக்கவன் ஒரு கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவில் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்போ என்னன்னா, ஒருவன் மறுபடியும் பிறந்துட்டான்னா அவன் புது சிருஷ்டியாக என்ன செய்கிறானா? இருக்கிறானா பாருங்க. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த புது சிருஷ்டியாக இருக்கிற ஆளுக்கு புது விதமாக சிந்திக்க முடியும், புது எண்ணங்கள் ஏற்படும்.
நல்ல உயர்ந்த எண்ணம் ஏற்படும். தாழ்ந்த எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. ஒரு மாதிரி அற்பமான சில காரியங்கள்லாம் போக மாட்டாங்க. பாருங்கள், யோசேப்பு பாருங்கள், ஒரு பெரிய அவனை குழியெல்லாம் போட்டாங்க. போத்திபார் வீட்டில் போய் குற்றஞ்ச பொய்யா சொன்னாங்க, என்னென்னமோ மேலே பழி விழுந்துச்சு. ஆனால் அவனுக்கு பெரிய ஒரு ஹை தாட், ஒரு உயர்ந்த எண்ணம், அவனுக்குள்ள இருந்துச்சு. மறுபடியும் பிறந்தவங்களுக்கு தான் அற்பமான எண்ணம்லாம் இருக்காது. பாருங்கள், அடுத்து சொல்கிறாரு, எண்ணங்கள் உயர்ந்ததாக இருக்கும். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் பாருங்க நமக்குள்ளே இருக்கிறார். இருங்க, ரோமர் 5:5 சொல்லுது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது, அந்த நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. தேவ அன்பு உள்ள வரும்போது ஆவியின் கனியாய என்னது? அன்பு, சந்தோஷம், சமானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளை நமக்குள்ள கர்த்தர் வச்சிருவாரு. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, எதையுமே நம்முடைய திறமையில செய்யலை, அவருடைய கடவுளுடைய அன்புல தான் எல்லாம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம மாற்றப்பட்டிருக்கோம்னா எல்லாத்தையும் அவர் தான் எல்லாத்தையும் மாற்றிருக்கிறார். நம்ம பாருங்கள், இங்கே கீழே இருந்து பார்க்கும்போது எல்லாம் ஒரு மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவராக இயேசு பார்க்குற பார்வை வேறு. நம்மக்கிட்ட எந்த தகுதி, எந்த திறமையும் கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய தயவு. பரலோக பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவராக இயேசு நாமத்தில். இந்த வேளையில் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கர்த்தாவே, இந்த நாட்களில் கூட உன்னிடத்தில் அன்புள்ள பின்னிடத்தில் அன்பு குருவாயன்னு சொன்னீர் ஆண்டவரே. முதலாவது உங்களை நேசிக்கும்படியாக நாளில் எங்களை ஒவ்வொரு உதவி செய்தக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமாண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஒரு நாளில் பாவிகளாக இருந்தோம், பலனற்றவர்களாக இருந்தோம், மரித்தவர்களாக இருந்தோம். எங்கள் எல்லாரையும் இந்த நாளில் மீட்டெடுத்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளாக, ஆண்டவரே உடைய மற்றவர்கள் மேல் அன்பு கூறக்கூடிய மக்களாக எங்களை மாற்றினீரே, அதுக்காயமை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆவிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்காய் வருகிறோம், ஒவ்வொரு வாலிபர்களுக்காய் வருகிறோம். ஒவ்வொருவரையும் ஆவியானவரை ஆசீர்வதிப்பீராக. நீர் அப்படி செய்த தேவ கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.